ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது கடையில் கேவிவி மல்டிடெக் சர்வீசஸ் பர்கூர் மெயின் ரோட்டில் சர்ச்சு பக்கத்தில் நம்ம கடை இருக்குது. நமது கடையில் பாஸ்போர்ட் புதுசாக அப்ளை பண்ணி தரோம். ஸோ பழைய பாஸ்போர்ட் இருந்தால் அது ரினியூவல் முடிஞ்சிருச்சு, டேட்டு முடிஞ்சிருச்சுனாலும் அதுக்கும் ரினியூவல் பண்ணி தரோம். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, ரீசெண்டாக ரினியூவல் முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ரினியூவல் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ரினியூவல் பண்ணி தரோம். இல்லை ரினியூவல் இன்னொரு 1 மந்த்து 2 மந்த்தில் முடியுது, இப்போ ரினியூவல் பண்ணலாமா அப்படின்னாலும் ரினியூவல் பண்ணலாம். இதற்குரிய டாக்குமெண்ட் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் வேண்டும். அப்புறமா பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு பர்த் ப்ரூஃபுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேண்டும். அப்புறமா பழைய பாஸ்போர்ட்டு ரினியூவல் பண்ணுறதுனாக்க பழைய பாஸ்போர்ட்டு தேவைப்படுது. ஸோ ஆதார் கார்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா தெளிவாக இருந்ததுன்னா ஸோ அதுவே இனஃப். ஸோ தேவையானவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஷோ பண்ணுறேன் டேஷ்போர்டில். ஸோ இதனுடன் கட்டுமான தொழிலாளர் நலவாரியமும் நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேயும் தெரியாதவங்க வேணுன்றவங்க கலந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுலேயும் பதிவு பண்ணிக்கோங்க. நிறையா பெனிஃபிட் இருக்குது அதில். நம்ம வீடியோவில் நிறையா அதை பற்றி பேசியிருக்கோம். என்னுடைய யூடியூப் லிங்கில் போயிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி. ஷேர் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கும் மிக்க நன்றி. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறோம். நம்ம கடையில் புதுசாக ஏதாவது க்ரியேட் பண்ணி உங்களுக்காக செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையான பாஸ்போர்ட் எல்லாம் புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது ப்ளஸ் பழைய பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறது, இதை ஆரம்பித்து நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய மக்களுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணி நிறைய நேரத்தை குறைச்சி அவங்களுக்கு நல்ல முறையில் நாங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தேவையானவங்க நம்மளுடைய கடையை அணுகுவோம். மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி. பாய்.